शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसत् जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकञ्चापि नमामि विद्यै। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஆதிகுருவினுடைய பேரொருளாலும் சத்குருவினுடைய அனுகிரகத்தாலும் ஆதிசங்கரர் அருளிய லகு வாக்கிய விருத்தி என்ற நூலை நாம் இந்த முகாமில் பார்க்க இருக்கின்றோம். இந்த சிறு பிரகரண கிரந்தம், சிறு நூல் சங்கரால் இயற்றப்பட்டதுன்னு சொல்லப்படுது. சங்கரர் பல கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள் பல பண்ணியிருக்கிறார். அப்படி இந்த நூலும் சங்கரால் செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. வாக்கிய விருத்தி என்று இன்னொரு நூல் இருக்கு. அதில் 53 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதுவும் வாக்கிய விருத்திங்கிற பேரில் இருக்கிறதுனால இதில் 18 ஸ்லோகம் இருக்குது. அதனால் லகு வாக்கிய விருத்தி. வாக்கிய விருத்திங்கிறது 53 ஸ்லோகம் இருக்கிறது. அதுவும் சங்கராச்சாரியரால் பண்ணப்பட்டதாக தான் சொல்லப்படுது. இந்த லகு வாக்கிய விருத்தியும் அந்த வாக்கிய விருத்தியில் இருக்கக்கூடிய அந்த கருத்தை ஒரு பகுதி மட்டும் எடுத்துக்கொண்டு விரிவாக சொல்கிறார். இதில் இப்போ வாசிஷ்டம் இருக்குது, யோக வாசிஷ்டம், லகு யோக வாசிஷ்டம்னு இருக்குது. வாசிஷ்டத்தில் 36,000 ஸ்லோகம். அதில் இருந்து செலக்டடாக சில ஸ்லோகங்கள் மட்டும் எடுத்து லகு யோக வாசிஷ்டம்னு ஒரு 6,000 பாடல்களாக தொகுத்துருக்காங்க. அப்போ என்னென்னா, அந்த லகுங்கிற பொழுது அதில் இருக்க அதே ஸ்லோகங்கள் எடுத்து தொகுக்கப்பட்டிருக்கும். சம்ஸ்கிருதத்தில் சித்தாந்த கௌமுதின்னு வியாக்கரண நூல் இருக்குது. லகு சித்தாந்த கௌமுதினா அதே சூத்திரங்கள் அதில் இருக்கக்கூடிய செலக்டட் வெர்சஸாக எடுத்து தொகுத்திருப்பாங்க. அதுவும் லகுன்னு சொல்லப்படும். இந்த மாதிரி இது லகு வாக்கிய விருத்தின்னு சொல்லப்பட்டாலும் இது ஒரு தனி கிரந்தம் தான். அந்த வாக்கிய விருத்தியில் இருந்து செலக்டட் வெர்சஸ் கிடையாது. இது தனியாகவே செய்யப்பட்டிருக்க ஒரு ஸ்லோகம் தான். ஆனால் கருத்து வாக்கிய விருத்தியில் தத்துவமசி மகா வாக்கியம் ஒவ்வொரு பதமும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு விசாரம் செய்யப்பட்டிருக்கு. இந்த லகு வாக்கிய விருத்தியில் தொங்கிற பதார்த்தத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை விசாரம் செய்து அதை நிதித்தியாசனமாக தியானமாக பண்ணுறது எப்படின்னு இங்கே விவரித்து சொல்லியிருக்கிறார். அது ஒரு தனி நூல் தான். அந்த நூலினுடைய தொடர்ச்சியாக இருக்கிறது என்பதனால் லகு வாக்கிய விருத்தின்னு பெயர் இருக்கு. வாக்கியம் என்றால் மகா வாக்கியம். வாக்கியம்ங்கிறது மகா வாக்கியத்தை குறிக்கின்றது. மகா வாக்கியம்ங்கிறது உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேதம், உபனிஷத்துக்கள், உபனிஷத்துக்களில் பிரதானமாக முக்கிய உபதேசமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர். அதாவது உபனிஷத்தினுடைய தாத்பரியம் என்ன, முக்கியமான உபதேசம் என்ன என்று அந்த ஹைலைட்டாக இருக்கக்கூடிய வாக்கியத்துக்கு மகா வாக்கியம்னு பேர். அதனால் மகா வாக்கியம்னா மகானா பெருசு, பெரிய வாக்கியமாக நீண்ட வாக்கியமாக இருக்குங்கிற அர்த்தம் இல்லை. அந்த மையக்கருத்தை சொல்லுகின்ற வாக்கியம். அதனால் ஒருத்தர் 1 மணி நேரம் பேசுகிறாருன்னா முடிவாக நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறோம்ல. அப்போ அது ஒரு வரியில் சொல்லணும். ஒன்லைன் ஸ்டோரி சினிமாவுக்கெலாம் சொல்கிறான்ல, அதனால் 3 மணி நேரம் படம் ஓடுது, என்ன கருத்துன்னா ஒரு லைனில் சொல்லணும். அந்த மாதிரி உபனிஷத்து, பல உபனிஷத்துக்கள் இருக்கின்றன. அப்போ உபனிஷத்தும் சரி, வேதங்களும் சரி, வேத மந்திரங்கள், உபனிஷத்து மந்திரங்கள் பல 1000 இருக்கின்றன. இந்த உபனிஷத்துக்கள்
முடிவா என்ன சொல்லுகின்றன, வேதங்கள் முடிவா என்ன சொல்லுகின்றன என்று கேட்டால் அப்படி சொல்கிறது தான் மகா வாக்கியம். அல்லது மகா வாக்கியத்தினுடைய கருத்துன்னு பார்த்தா ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம். ஜீவ பிரம்ம ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம். ஜீவன் பிரம்மம் இரண்டும் ஒன்று என்ற ஐக்கியத்தை சொல்லுகின்ற வாக்கியங்களுக்கு மகா வாக்கியம்னு பேர். உபனிஷத்தோட தாத்பரியம் அதான். ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன, ஜீவனுக்கு ஆதாரமாக, ஜீவனுக்குள்ள ஜீவன் இருப்பதற்கு காரணமாக எந்த ஒரு ஆத்மாவானது இருக்கின்றதோ அந்த ஆத்மா இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய பரமேஸ்வரன் ஈஸ்வரன், அவருக்கும் ஆதாரமாக இருக்கிற ஆத்மா. அதனால் ஈஸ்வரனுக்கு ஆதாரமாக எந்த ஆத்மா இருக்கின்றதோ அதே ஆத்மா தான் ஜீவனிடத்திலும் ஜீவ சரீரத்திலும் இருக்கின்றது. இரண்டும் ஒன்று தான். அதில் ஆத்மா அல்லது பிரம்மம் என்பதில் இரண்டும் ஒன்று தான். ஜீவாத்மா பரமாத்மான்னு ரெண்டு இல்லை. உபாதியை வைத்துக்கொண்டு ஜீவாத்மா பரமாத்மான்னு நம்ம சொன்னாலும் ஆத்மா என்பது ஒன்று தான் என்று இரண்டும் ஒன்றுங்கிற ஐக்கியத்தை சொல்லுகின்ற உபதேசிக்கின்ற வாக்கியங்களுக்கெல்லாம் மகா வாக்கியம்னு பேர். அப்படி ஒவ்வொரு உபனிஷத்துலேயும் ஒரு மகா வாக்கியமானது இருக்கும். அதில் பிரதானமாக 4 வேதத்துக்கும் 4 வாக்கியங்களை நம்ம எடுத்துக்கொள்ளுகின்றோம். முதல் வேதமான ரிக்வேதத்தில் பிரஜானம் பிரம்ம என்ற மகா வாக்கியமானது இருக்குது. பிரஜானம் பிரம்ம இது லக்ஷண வாக்கியம்னு பேர். பிரம்மத்தினுடைய லட்சணத்தை இல்லை ஆத்மாவினுடைய லட்சணத்தை சொல்கிறது. இந்த 4 மகா வாக்கியத்தில் ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறோம். அதனால் முதல்ல ரிக்வேதத்தினுடைய மகா வாக்கியம் பிரஜானம் பிரம்ம, அது இது லக்ஷண மகா வாக்கியம், லக்ஷண வாக்கியம்னு பேர். லக்ஷணத்தை சொல்கிறது, ஆத்ம லக்ஷணத்தை பிரம்ம லக்ஷணத்தை சொல்லக்கூடியது. இந்த பிரஜானம் ஆத்மாவானது பிரம்மமே என்று லக்ஷணத்தை சொல்லக்கூடிய லக்ஷண வாக்கியம். அதுக்கப்புறம் யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய மகா வாக்கியம் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் அது அனுபவ மகா வாக்கியம். அந்த சிஷ்யன் உபதேசத்தை கேட்ட சிஷ்யன் தன்னுடைய அனுபவத்தில் தான் அதை புரிந்து கொண்டு நான் பிரம்மமாக இருக்கிறேன் என்று சொல்கிறது. அதனால் அனுபவ மகா வாக்கியம், அனுபவ வாக்கியம் அல்லது அனுபூதி மகா வாக்கியம். அதுக்கப்புறம் சாமவேதத்தில் தத்துவமசி என்ற மகா வாக்கியம் இருக்குது. தத்துவமசி மகா வாக்கியம் உபதேச மகா வாக்கியம். சாந்தோக்கிய உபனிஷத்தில் வர்றது குரு சிஷ்யனுக்கு உபதேசம் பண்ணுறது. அதனால் அதுக்கு உபதேச வாக்கியம்னு பேர். உபதேசம், குரு சிஷ்யனுக்கு உபதேசமாக பண்ணுறது தத்துவமசிங்கிற மகா வாக்கியம், உபதேச வாக்கியம். அதுக்கப்புறம் அதர்வண வேதத்தில் அயம் ஆத்மா பிரம்ம, மாண்டோக்கிய உபனிஷத்தில் இருக்க அயம் ஆத்மா பிரம்மங்கிறது அதர்வண வேத உபனிஷத்து, அதர்வண வேத மகா வாக்கியம். அது அனுசந்தான வாக்கியம்னு பேர் இருக்கு. அனுசந்தான மகா வாக்கியம், அனுசந்தான வாக்கியம். அனுசந்தானம்னா திரும்ப திரும்ப அபியாசம் பண்ணுறதுக்கான வாக்கியம், அனுசந்தான வாக்கியம்னு பேர். ஆனால் இப்படி இது இல்லாமல் எண்ணற்ற வாக்கியங்கள் இருக்குது. இதில் பிரதானமாக இந்த 4 நம்ம சொல்லுகின்றோம். இந்த 4 வாக்கியங்களில் உபதேச மகா வாக்கியமான தத்துவம் அசி என்ற அந்த வாக்கியத்தை எடுத்துக்கொண்டு வாக்கிய விருத்தி என்ற அந்த கிரந்தத்தில் ஆச்சாரியர் ஒவ்வொரு பதத்தினுடைய அர்த்தத்தையும் விரிவாக விசாரம் பண்ணுறார். தத்து அதனுடைய வாச்சியார்த்தம், லட்சியார்த்தம் என்று அதோட பதார்த்தம் விசாரம் பண்ணுறார். அதே மாதிரி துவம் அசி 3 பதத்தையும் தனித்தனியாக எடுத்துக்கொண்டு விரிவாக விசாரம் பண்ணுறார். இந்த லகு வாக்கிய விருத்தியில் துவங்கிற பதத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை எப்படி பிரித்து புரிந்து கொள்ளுதல் என்பதை விவரித்து பிறகு அதை தியானமாக பண்ணுறதுக்கு எப்படி என்று அதை மையமாக சொல்லுகின்றார். அதனால் இங்கே தொம்பதம் விரிவாக சிந்திக்கப்படுது. தத்துங்கிற ஈஸ்வரனை பற்றிய விசாரமே இதில் இல்லை. தொம்பதமும் அப்புறம் ஐக்கியமும் அப்படித்தான் இந்த நூல் இருக்குது. சிறிய கிரந்தம்ங்கிறதுனால அந்த அளவில் பண்ணியிருக்கிறார். ஆனாலும் ஒரு ஆழமான கிரந்தம், சிறிய கிரந்தமாக இருக்கிறதுனாலேயே அது ரொம்ப ஆழமானது. ஏன்னா ரொம்ப சுருக்கமாக விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை பேசுகிறதுன்னு 1 மணி நேரம் பேசுகிறது ஈஸி.
5 நிமிஷம் பேசுங்கன்னா அது கஷ்டமானது. அதனால் சொற்பொழிவுக்கு கூப்பிட்டா 1 மணி நேரம் பேசலாம்னா ஈஸியாக வந்துடலாம். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் பேசினா போதும்னா அதான் ரொம்ப கஷ்டமானது. ஏன்னா 1 மணி நேரத்தில் சொல்கிற விஷயத்தை 5 நிமிஷத்தில் சொல்லணும். அது அரைகுறையாக சொன்னதாகவும் இருக்கக்கூடாது, ஒரு முழுமையாக சொன்னதாகவும் இருக்கணும். அப்போ 5 நிமிஷத்துக்குள்ளே அது கொண்டு வர்றதுங்கிறது கடினமான ஒன்று. அதனால் அந்த வாட்ச் பார்த்தாலே பெரிய வாட்சாக இருக்குது, அது விலை கம்மி. சின்ன வாட்ச் பார்த்தா விலை அதிகமாக இருக்காது. அதனால் என்னென்ன சின்னதாக இருந்தால் விலை கம்மியாக தானே இருக்கணும். ஆனால் பெரிய வாட்சுனா 50-100 ரூபாய்க்கு கூட வாங்கிடலாம். சிறிய வாட்சு அது விலை அதிகமாகிட்டு போகுது. ஏன்னா அதான் கஷ்டம். அந்த மாதிரி பெரிய கிரந்தம் அதை விவேக சூடாமணி அப்படிலாம் பார்த்து பெரிய கிரந்தம், உபதேச சாஸ்திரி எல்லாத்தையும் விரிவாக சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு சிறிய கிரந்தமாக பண்ணுற பொழுது அதில் ரொம்ப ஆழமான கருத்துக்களை ரொம்ப சுருக்கி சொல்லியிருப்பார்கள். அப்படித்தான் இந்த லகு வாக்கிய விருத்தி இருக்குது. நம்ம இதை நமக்கு முடிந்த வரைக்கும், நமக்கு தெரிந்த வரைக்கும் இதனுடைய விளக்கத்தை பார்க்கலாம். இந்த நூலை எடுத்துக்கொள்வதற்கு முன்னாடி அடிப்படையாக சில விஷயங்கள் சொல்கிறேன். முகவுரையாக சொல்லுகின்றேன். நம்மள எல்லாரும் வேதாந்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இருந்தாலும் சிலது நமக்கு நினைவில் இருக்கணும். அடிப்படையான விஷயம், அடிப்படை பாடம் நினைவில் இருக்கணும். ஏன்னா இது நிதித்தியாசன கிரந்தம். ஸ்ரவணம் மனனம் பண்ணவர்களுக்கு தான் நிதித்தியாசனத்துக்கான கிரந்தம் படிக்க முடியும். நேரடியாக தத்துவமசி அப்படின்னு எடுத்துக்கொண்டு பார்க்கறது கடினமான ஒன்று. ஒரு நிதித்தியாசன பரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்துக்கொண்டேன் நான். இருந்தாலும் முதல் தடவை கேட்குறவங்களுக்கு நிதித்தியாசன கிரந்தமே ஸ்ரவண கிரந்தம் தான். ஏன்னா ஸ்ரவணத்தில் என்ன சொல்கிறோமோ அதை நிதித்தியாசனத்தில் சொல்ல போகிறோம். நிதித்தியாசனத்தில் என்ன இருக்குது, அது ஸ்ரவணத்தில் கேட்டது தான் நிதித்தியாசனத்துக்கு வரப்போகுது. ஆனால் முதல் முறை கேட்டால் அது ஸ்ரவணம், திரும்ப திரும்ப கேட்டால் நிதித்தியாசனம், அவ்வளோதான். அதனால் அடிப்படையாக நமக்கு தெளிவாக இருக்க வேண்டிய விஷயம் நம்முடைய புருஷார்த்தம் என்ன என்பது, மனிதனுடைய பிறவியினுடைய நோக்கம் என்ன என்பது புருஷார்த்தம் நமக்கு தெரியும். மோக்ஷம் என்பது தான், முக்தி மோக்ஷம் என்பது தான் ஒரு ஜீவனுடைய புருஷார்த்தம். அதற்கு முன்னாடி தர்மார்த்த காமம் இருக்கலாம், அதில் இடைநிலை தற்காலிகமான புருஷார்த்தங்கள். ஆனால் நமக்கு மேலான புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம் முக்தி மோக்ஷம் என்பது தான். ஒரு முமுக்ஷுவுக்கு அது தெளிவாக இருக்கணும். வேதாந்தம் படிக்க வரக்கூடியவர்களுக்கு அது தெளிவாக இருக்கணும். எதுக்காக வேதாந்தம் படிக்கணும்? வேதாந்தம் படித்தா பணம் நிறையா வருமானம் அப்படி. ஏன்னா இன்றைக்கி தியான கிளாஸுக்கெல்லாம் அப்படி போயிட்டுருக்காங்கல்ல. தியான கிளாஸ்னா என்ன, தொழில் அபிவிருத்தி ஆகிறதுக்கு, மன ஒருமுகப்படுறதுக்கு நீங்கள் தியான கிளாஸ் அட்டன் பண்ணலாம்னா. அதனால் தியானமும் அந்த மாதிரி எல்லா ஆன்மீக சாதனையும் அப்படி தான் இருக்குது. அது அதே மாதிரி வேதாந்தமும் பயன்படுமான இல்லை, அதெல்லாம் வேணான்னு வந்தால் தான் வேதாந்தம். அதனால் வேதாந்தத்தோட முக்கியமான நோக்கம் மோக்ஷம் என்பது தான். அது நமக்கு தெளிவாக இருக்கணும். வேதாந்த சாஸ்திரங்களை கேட்க விரும்புகிறவர்கள், கேட்பவர்கள், இதனுடைய தாத்பரியம், இதனுடைய விஷயம் முக்தி மோக்ஷம் என்பது தான். நம்முடைய புருஷார்த்தம், ஒவ்வொரு ஜீவனுடைய பரம புருஷார்த்தம், மேலான லட்சியம் மோக்ஷம் என்பது தான். அந்த மோக்ஷத்தை வேதாந்த சாஸ்திரமானது சொல்லுகின்றது. அந்த மோட்சத்திற்கு சாதனம் என்ன என்று கேட்கிற பொழுது அடுத்த நிலை. முதல்ல தெளிவாக இருக்க வேண்டியது நம்முடைய லட்சியம் மோட்சம் என்பது தான். பிறவியிலிருந்து விடுபடுதல் அல்லது பிறவாத நிலையை அடைதல் என்பது தான் நம்முடைய லட்சியம். அதற்கு என்ன சாதனம் என்று கேட்டால் அதற்கு ஞானம் தான் சாட்சாத் சாதனம். நமக்கு நேரடியான சாதனமாக இருக்கிறது ஞானம் தான். மோட்சத்தை நேரடியாக தரக்கூடியது ஆத்ம ஞானம் தான். அதனால் ஞானம் தான் மோட்சத்திற்கான சாதனம். மோட்சம் சாத்தியம்னாக்கா ஞானம் சாதனம், சாட்சாத் சாதனம், நேரடியான சாதனம். அந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை உண்டு பண்ணி கொள்வதற்கு கர்மயோகம், பக்தி, உபாசனை, வேறு என்னெல்லாம் யோகங்கள் இருக்கோ அந்த யோகங்கள்லாம் நமக்கு உதவியாக இருக்கும். ஞானத்தை பெறுவதற்கான தகுதியை பெறுவதற்கு மற்ற எல்லா யோகங்களும் நமக்கு சாதனமாக இருக்குது. அதனால் அதை பரம்பரா சாதனம்னு சொல்கிறோம். மற்ற எல்லா சாதனைகளும் கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், வேறு என்னெல்லாம் யோகம் பேரில் இருந்தாலும் அதெல்லாம் பரம்பரா சாதனம். ஞானத்தை பெறுவதற்கான மனப்பக்குவத்தை, தகுதியை உண்டு பண்ணுவதற்கு அவைகள் தேவை. ஆனால் மோட்சத்திற்கு நேரடியான சாதனம் ஞானம் மட்டும்தான். ஞானம்தான் மோட்சத்தை தரத்தக்கது. அது நமக்கு தெளிவாக இருக்கணும். ஞானம்னா எந்த ஞானம், என்ன ஞானம்? ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானம், அத்வைத ஞானம்.
அந்த ஞானம் தான் நேரடியாக மோட்சத்தை தரத்தக்கது. ஞானம் எப்படி வரும்னா, அடுத்த கேள்வி, ஞானம் எப்படி வரும்னா அது சாஸ்திர சிரவணத்தினால வரும், குரு சாஸ்திர உபதேசத்தினால அது வரும், அல்லது குரு மூலமாக வேதாந்த சாஸ்திரத்தை விசாரம் பண்ணுறதுனால தான் ஒருவன் ஞானத்தை அடைய முடியும். பிரமாண ஜன்யம் ஞானம். ஞானம்ங்கிறது பிரமாணத்திலிருந்து தோன்றக்கூடியது. பிரமாணம் என்னது? வேதம், வேதாந்தம், உபனிஷத்து தான் நமக்கு பிரமாணம். சாஸ்திரம் தான் நமக்கு பிரமாணம். அந்த பிரமாணத்திலிருந்து எழுகின்றது தான் ஞானம். அந்த உபனிஷத்துக்கள், வேதாந்தம் நேரடியாக நாம் படிக்க முடியாது. அதற்கு குரு சகாயமாக இருக்கின்றார். அதனால் குருவினுடைய சகாயத்தோட வேதாந்த சாஸ்திரங்கிற பிரமாணத்தை நம்ம விசாரம் பண்ணி ஞானம் என்பதை பெறுகின்றோம். அதனால் ஞானம்ங்கிறது பிரமாண ஜன்யம். அதனால் இந்த குரு மூலமாக வேதாந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால ஒருவன் ஞானத்தை பெறுகிறான். ஞானத்தின் வாயிலாக மோட்சத்தை பெறுகின்றான். பரம புருஷார்த்த சித்தியானது கிடைக்கின்றது. குரு மூலமாக வேதாந்த சாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு ஸ்ரவணம்னு பேர். அதில் ஸ்ரவணம்னா உபனிஷத்துக்களை குரு மூலமாக படிக்கிறது. உபனிஷத்துக்களை ஒட்டி இருக்கக்கூடிய உபனிஷத்தோட கருத்துக்களை விவரித்து சொல்லக்கூடிய, விரிவாக சொல்லக்கூடிய நூல்கள் பிரகரண கிரந்தங்கள்னு பேர். அதில் உபனிஷத்துங்கிறது வேதத்தினுடைய பகுதியாக இருக்கிறது. அதான் மூல நூல் நமக்கு. அந்த உபனிஷத்தை நேராக போகிற எடுத்த உடனே உபனிஷத்தை படிச்சிட முடியுமானா அது சிரமம். ஏன்னா அது ரொம்ப ஆழமாக இருக்கும். அப்புறம் உபனிஷத்து காலம் வேத காலத்தில் எல்லாரும் உயர்ந்த பக்குவ நிலையில் இருந்தார்கள். அதனால் உபனிஷத்து அப்படியே முன்னாடி சாத்தியத்தை சொல்லும், பிறகு சாதனத்தை சொல்லும், மாற்றி மாற்றி இருக்கும். அதை ஒரு ஒழுங்குபடுத்தி ரொம்ப சிஸ்டமாக ஆக்கி பல ஆச்சாரியர்கள் நூல்களாக செய்திருக்கிறார்கள். அதுக்கு பிரகரண கிரந்தங்கள்னு பேர். உபனிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டோ அல்லது முழு விஷயத்தையும் ஒரு கிரமமாக முறைப்படி படிப்படியாக தொகுத்து சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நூல்களுக்கு பிரகரண கிரந்தங்கள்னு பேர். அதனால் பிரகரண கிரந்தங்கள் படிச்சுட்டு உபனிஷத் படிக்கிற பொழுது உபனிஷத் நமக்கு எளிமையாக விளங்கும். ஈஷாவாசிய உபனிஷத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஈஷாவாசிய உபனிஷத்து அதுவும் ஆச்சாரியருடைய பாஷ்யத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறோம். கிளாஸுக்கு வரக்கூடிய பெரும்பாலானவர்கள் இப்போ தான் முத வேதாந்த கிளாஸுக்கே வர்றாங்க. அதனால் எடுத்தோன்னே உபனிஷத்து ஆரம்பிக்கிறதே எங்கே ஆரம்பிக்கிறதுனா ஈஷா வாசியம் இதம் சர்வம்னா அப்படி ஆரம்பிக்குது. முதல்ல வேதாந்தம் கேட்குற பொழுது ஈஷா வாசியம் இதம் சர்வம்னா அது என்ன கஷ்டம்தான். அது இப்போ தத்துவபோதம், ஆத்மபோதம், விவேக சூடாமணி இப்படி அடிப்படை நூல்களை படிச்சுட்டு அதை கேட்குற பொழுது புரிந்து கொள்வதற்கான இது தெரியும். எடுத்த உடனே நேராக கணக்கு எல்கேஜி பாடத்துக்கு போன உடனே, ஸ்கூலுக்கு போன உடனே நேராக அல்ஜிப்ரா படித்தாக்கா படிக்க முடியுமா? மேட்ச் என்ன? ஆனால் 1, 2 படித்து கூட்டல் கழித்தல் வாய்ப்பாடெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் படிக்கணும். அந்த மாதிரி உபனிஷத்து நேராக முதல்ல படிக்கிறது இல்லை. இருந்தாலும் நமக்கு அப்படித்தான் இருக்குது. அதனால் உபனிஷத்தை நேராக ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. உபனிஷத்துன்னு ஆரம்பித்து அப்புறம் நம்ம அடிப்படை விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் மேலே கொண்டு வந்துடலாம். அதனால் பகவத்கீதையில் பகவான் ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கிறாரு? நேராக சாங்கிய யோகம் தான் ஆரம்பிக்கிறார். அடிப்படை கர்மயோகம் தானே, பின்னாடி தான் வருது. கர்மயோகம் பிறகு தான் வருது. அப்புறம் தியான யோகம் சொல்கிறாரு. அப்புறம் 13வது அத்தியாயத்துக்கு அப்புறம் தான் நற்பண்புகள்லாம் சொல்கிறார். இப்போ நற்பண்புகள் தான் ஆரம்பம். அடிப்படை பண்புகள் தர்மத்தில் இருந்தால் ஆரம்பிக்கணும். ஆனால் ஞான குணங்கள் எல்லாம் நற்பண்புகள்லாம் 13வது அத்தியாயத்துக்கு பிறகு தான் வருது. எடுத்தோன்னே உபதேசம் நேராக என்னென்னா ஆத்மானாத்ம விவேகம் தான். எதை சொல்லணுமோ அதை முன்னாடி நேராக சொல்லிவிட்டு அதற்கப்புறம் கீழே இறங்கி கர்மயோகத்தை சொல்கிறார், பக்தி யோகத்தை சொல்கிறார், ராஜயோகத்தை சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்கிறார். அதனால் அது சொல்கிறதுல போது இருக்கக்கூடிய ஒரு முறை என்ன அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக காமிச்சிருது. சினிமாவிலலாம் முதல்ல கிளைமேக்ஸை காமிக்கிறான்ல, கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு 2 சீன் போட்டு முதல்ல ஆரம்பமாக தான் இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன டைட்டில் போடுறதுக்கு முன்னாடியே கிளைமேக்ஸில் நடக்கிற ஒரு சீன் எடுத்து முதல்ல போட்டு அதில் ஒரு சஸ்பென்ஸை ஏற்படுத்தி என்ன ஆகுமோ, எப்படி இப்படி நடக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் டைட்டிலுக்கு அப்புறம் கதை விரிவாக முதல்ல இருந்து வரும். அந்த மாதிரி முதல்ல கிளைமேக்ஸான உபதேசம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறது. சிஷ்யன் உத்தம அதிகாரியாக இருந்தால் அதுவே போதுமானது, எதிர்த்து போயிடலாம், அவ்வளோ. அதுக்கு இருக்கணுங்கிறது இல்லை. கிளைமேக்ஸை பார்த்தாலே நமக்கு படம் எவ்வளோதான்னு தெரிஞ்சு போயிடும்ல. கிளைமேக்ஸே மொக்கையாக இருந்தாக்க அதுக்கப்புறம் 3 மணி நேரம் உட்காந்து படம் பார்க்க வேண்டியது இல்லை, அது வேஸ்ட்டான்னு சொல்லி எதிர்த்து போயிடலாம்.
அது மாதிரி அல்லது புரிஞ்சால் அதை நல்லா இருக்கே அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாம். அதனால் முதல்ல என்ன கிளைமாக்ஸோ அதை சொல்லிடுறதுன்னு அந்த மாதிரி ஞான உபதேசத்தை முதல்ல சொல்லிடுறேன். ஆரம்பிக்கிற போதே ஈஷாவாசி உபனிஷத்துன்னு ஆரம்பிப்போம்னா அப்படி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த மாதிரி அதனால் இது சொல்ல வந்தேன். அதனால் உபனிஷத்துக்கள் அதை படிக்கிறதுக்கு முன்னாடி பிரகரண கிரந்தங்கள்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறது நல்லது. அப்படி படிக்கிறது ஸ்ரவணம்னு பேர். அப்படி கிரமமாக முறையாக படித்து தத்துவபோதம்னு ஆரம்பித்து வரிசையாக படிச்சுட்டு வர்றது, அதில் வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் தெளிவுபடுத்தி கொள்வது. பிரகரண கிரந்தங்கள், அப்புறம் பகவத்கீதை, உபனிஷத்து, அதுக்கப்புறம் பிரம்மசூத்திரம் என்று பிரஸ்தானத்திரயம்னு பேர். உபனிஷத்துக்கள், பகவத்கீதை, பிரம்மசூத்திரம், இதுக்கு பிரஸ்தானத்திரயம்னு பேர். பகவத்கீதை படிக்கிறது. பகவத்கீதையை படிக்கிற பொழுதே பகவத்கீதையை மற்ற ஆச்சாரியர்களால் பண்ணப்பட்ட சின்ன சின்ன நூல்களை படிக்கிறது. அதுக்கப்புறம் உபனிஷத் படிக்கிறது, கடைசியாக பிரம்மசூத்திரம் படிக்கிறதுன்னு. அப்படி ஸ்ரவணம் மனனம் செய்த பிறகு உபனிஷத்தோட தாத்பரியம் என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு அதுக்கப்புறம் உபனிஷத்தோட தாத்பரியம் என்னது? ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான், அகம் பிரம்மாஸ்மி என்பது தான். அதனால் எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் எத்தனை நூலை எடுத்துக்கொண்டாலும் தத்துவபோதத்திலிருந்து கடைசி பிரம்மசூத்திரம் வரைக்கும் சொல்கிற விஷயம் ஒன்று தான், ஒரே விஷயந்தான், தத்துவமசிங்கிறது தான், அகம் பிரம்மாஸ்மிங்கிறது தான். அதனால் அந்த ஞான உபதேசம் என்னது? நீ அந்த பிரம்மமாக இருக்கின்றாய். அதனால் எதை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அதுவாகவே நீ இருக்கிறாய். எந்த பூர்ணத்துவத்தை, எந்த நிறைவை, எந்த பேரின்பத்தை அல்லது எந்த பிறவாத நிலையை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ அது உன்னுடைய ஸ்வரூபம். ஆத்மா ஏற்கனவே அப்படித்தான் இருக்கு. எந்த ஒரு முக்தியை நீ தேடிக்கொண்டு இருக்கிறாயோ ஆத்மா ஏற்கனவே நித்திய முக்த ஸ்வரூபமாகத்தான் இருக்கு. நித்திய சுத்த புத்த முக்த சச்சிதானந்த ஸ்வரூபமாகத்தான் நீ இருக்கிறாய். அது எப்படி அப்படிங்கிறதுக்கு விளக்கிறதுக்கு தான் நிறைய நூல்கள் தேவைப்படுது. அப்போ அதெல்லாம் படிப்படியாக கேட்டு தெரிந்து கொண்ட பிறகு அகம் பிரம்மாஸ்மின்னு புரிந்து கொள்கிறார். புரிந்து கொண்ட பிறகு புரிந்து கொண்டாலும் மனதில் வாசனைகள் இருக்கும். பல காலமாக பல பிறவிகளாக இந்த அனாத்மாவாகிய உடலையே நான் என்று நம்ம நினைத்து வந்திருக்கிறோம். உடம்பு நாம் இல்லை, ஆத்மாதான் நாம். ஆனால் பல காலமாக பல பிறவிகளாக உடல்தான் நான் என்று நம்ம நினைத்து வாழ்ந்து வந்திருக்கிறோம். திடீர்னு இன்றைக்கு நீ உடல் இல்லை, நீ ஆத்மா என்று சொன்னால் நான் ஆத்மான்னு புத்திபூர்வமாக புரிந்து கொள்ளலாம். ஆனால் மனதில் அந்த வாசனைகள் இருக்கின்றன, பழைய வாசனைகள் இருக்குது. உடம்பு நான் என்று இருந்த பொழுது என்னெல்லாம் உணர்வுகள் இருந்ததோ அப்போ பதிவான வாசனைகள்லாம் மனதில் இருக்கின்றது. அது இருக்கிற வரைக்கும் இந்த அகம் பிரம்மாஸ்மி வேலை செய்யாது. அது வேலை செய்யாது. நான் சச்சிதான், நான் ஆனந்த ஸ்வரூபம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதற்கு அந்த வாசனைகள் போகிறதுக்கு நம்ம தொடர்ந்து அபியாசம் பண்ணணும். அதுதான் நிதித்தியாசனம்னு சொல்கிறோம். அதனால் வாசனா நிவர்த்தி என்பது தான் நிதித்தியாசனம். தொடர்ந்து அபியாசம் பண்ணுற பொழுது வாசனைகள் நீங்குகின்றன. அந்த தடைகள், பிரதிபந்தமாக இருக்கக்கூடிய வாசனைகள் நீங்குகின்றன. அப்படி அந்த அபியாசம் பண்ணுறதுக்கு, வாசனைகள் போகிறதுக்கு, திரும்ப திரும்ப ஆத்மா அனாத்ம விவேகம் பண்ணுறதுக்கு சகாயமாக ஆச்சாரியர்கள் பல நூல் பண்ணியிருக்கிறார்கள். சங்கராச்சாரியரே பல நூல் செய்திருக்கிறார். மற்ற ஆச்சாரியர்கள் பஞ்சதசி முதலான கிரந்தங்களெல்லாம் அப்படி மரண கிரந்தமாக இருக்குது. நிதித்தியாசனத்துக்குன்னு நிறைய கிரந்தங்கள் இருக்குது. அப்படி ஒரு கிரந்தம் தான் இந்த வாக்கிய விருத்தி, லகு வாக்கிய விருத்தி. அதனால் இது ஸ்ரவண மனனத்துக்கு அப்புறம் நிதித்தியாசனத்துக்கான ஒரு கிரந்தம், நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கான ஒரு நூல். இதில் அடிப்படை விஷயங்கள் இருக்காது. ரொம்ப சுருக்கமாக இதுதான் ஸ்தூல சரீரம், இதுதான் சூக்ஷ்ம சரீரம், இதுதான் காரண சரீரம், இதற்கு வேற சாட்சியாக இருக்கிறது ஆத்மா என்று நேரடியாக சொல்லிடுறார். இந்த அடிப்படையில் நம்ம இந்த லகு வாக்கிய விருத்தி நூலை பார்க்க தொடங்குகிறோம். அதனால் இதில் முகவுரை என்னென்னா, நம்முடைய பரம புருஷார்த்தம் மோட்சம், முக்தி. அதற்கு ஞானம் தான் சாதனம். ஞானம் சாஸ்திரத்தை குரு மூலமாக ஸ்ரவணம் பண்ணுறதுனால வரக்கூடியது. அப்படி ஸ்ரவணம் செய்து மனனம் செய்து அந்த ஞானத்தில் நிலை பெற்று இருப்பதற்காக நிதித்தியாசனங்கிற அபியாசத்தை பண்ணணும். அந்த நிதித்தியாசனங்கிற அபியாசத்தில் ஒரு அங்கம்
அந்த நூலை அதை சார்ந்த நிதித்தியாசனமாக பரமாக இருக்கக்கூடிய நூல்களை சிரவணம் பண்ணுறது, படிக்கிறதுன்னு. தச்சிந்தனம் இதில் கடைசியாக வரப்போகுது. தச்சிந்தனம் தத் கதனம் என்று அதையே சிந்தனை பண்ணுறது, அதையே பேசுறது, அதையே மற்றவர்களுக்கு எடுத்து சொல்கிறது, அல்லது மற்ற சக மாணவர்களோடு அதை விவாதம் பண்ணுறது என்று அதுவே சிந்தனையாக இருக்கிறது என்பது தான் நிதித்தியாசனம். அப்படி அதுவே சிந்தனையாக இருக்கிறதுக்கு அது சார்ந்த நூல்களை படிக்கிறது நமக்கு உதவியாக இருக்கின்றது. இப்படி ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தினால ஞானம், ஞானத்தினால மோட்சம். இது நமக்கு அடிப்படையில் தெளிவாக இருக்கணும். இந்த லகு வாக்கிய விருத்தியோட ஒரு விசேஷம் என்னென்னா, இந்த ஆத்மா அனாத்ம விவேகம், உடம்பு மனது புத்தி இவைகளுக்கு வேற ஆத்மா சாட்சியாக இருக்கிறது. எப்படி சாட்சியாக இருக்குங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்கிறேன். அதனால் நம்ம உடம்பு இருக்குது, உடம்பு நான் இல்லை, மனது நான் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஆத்மாங்கிறது உள்ள எப்படி இருக்குங்கிறத நம்ம துல்லியமாக புரிந்து கொள்வதில் சிரமம் இருக்குது. ரொம்ப கவனமாக கேட்டால் தான். ஏன்னா அதத்யாவிரத்தின்னு சொல்லுவோம். நேத்தின்னு நீக்கிடலாம். இது இல்லை இது இல்லைன்னு ஒன்று ஒன்றா நீக்கி கொண்டுட்டு போகிறது தான் உபதேச கிரமம். அப்படி தான் நம்ம உபதேசம் பண்ணுறோம். ஆனால் எல்லாம் நீக்கின பிறகு கடைசியாக என்ன இருக்குன்னா, என்ன இருக்குங்கிறது புரியாமலே இருக்குது. அதனால் அது எல்லாத்தையும் நீக்கின பிறகு மிஞ்சியது பாழே அல்லாமல் வேறொன்றும் காணே என்ன கைவல்லி நிலையத்தில் சொல்கிறார் சிஷியர். இதெல்லாம் இல்லையே நீக்கின பிறகு ஒன்றுமே இல்லையே, சூன்யம் தானே இருக்குது. ஆத்மான்னு சொல்கிறீங்களே எங்கேங்கிற கேள்வி நமக்கு வரும். தொடர்ந்து வேதாந்த சாஸ்திரம் படிக்கிற பொழுது உடம்பு இல்லை, சரி அது அறியப்படுவதாக இருக்கிறதுனால உடம்பு நான் இல்லை. அதே மாதிரி மனசு நான் இல்லை, இந்திரியங்கள் நான் இல்லை, எல்லாம் நான் இல்லைங்கிறது புரிஞ்சு கொள்ள முடிகிறது. இப்போ இதெல்லாம் நான் இல்லைன்னு நீக்கின பிறகு ஆத்மா நான் புரிந்து கொள்றதுக்கு அங்கே பிடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே, எதை நான் நினைக்கிறது அப்படிங்கிற கேள்வி வரும். அதனால் இந்த ஆத்மா அனாத்மாவிலிருந்து ஆத்மாவை பிரிக்கிறது எப்படி, ஆத்மாங்கிறது அதிசூக்ஷ்மமாக இந்த அனாத்மாவுக்குள்ளே எப்படி இருக்கிறதுங்கிறத இந்த நூலில் ரொம்ப அழகாக ஆச்சாரியர் விவரிக்கின்றார். அதனால் இந்த அனாத்ம விவேகம் பண்ணுறதுக்கு இந்த நூல் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கின்றது. அதனால் இங்கே தத்பத விசாரங்கிறது இல்லை, ஈஸ்வரனை பற்றியே இந்த கிரந்தத்தில் சொல்லலை. முழுக்க தொம்பதம் ஜீவ விசாரம் தான். இந்த அனாத்ம விவேகம் தான் ரொம்ப அழகாக அதை செய்து ஆத்மா இப்படியானதுங்கிறத காமிச்சு அதை எப்படி தியானம் பண்ணுறதுன்னு இந்த சிறிய கிரந்தத்தில் ஆச்சாரியார் சொல்லியிருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான ஒரு அழகான கிரந்தம். நம்ம தொடர்ந்து கவனமாக கேட்கின்ற பொழுது இந்த அனாத்ம விவேகம் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும், அதை நன்கு உணர முடியும். ஆத்மாங்கிறது இதுதான், இப்படித்தான்னு நன்கு உணர முடியும். அதனால் இந்த கிரந்தத்தோட விசேஷம் அது. அனாத்ம விவேகம், ஆத்மாவுடைய தன்மையை, ஆத்மா எப்படி இருக்குது அப்படிங்கிறத நன்கு புரிந்து கொள்வதற்கு நல்ல விளக்கம் இங்கே இருக்குது, காணப்படுது, இந்த நூலில் காணப்படுது. இதில் இந்த நூல் சிறிய நூலாக இருக்குது. இதில் இறை வணக்கம் இல்லை. பொதுவாக எந்த கிரந்தமாக இருந்தாலும் முன்னாடி ஒரு ப்ரேயர், இறை வணக்கம்ங்கிறது இருக்கும், பிரார்த்தனைங்கிறது இருக்கும். அப்படி இந்த நூலில் எதுவும் இல்லை. முன்னாடி இருக்க வாக்கிய விருத்தியில் இருக்குது. அப்படி இல்லை என்றாலும் எந்த ஆச்சாரியராக இருந்தாலும் இறைவனை நினைக்காமல் வணங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அதனால் அவர் மானசீகமாக நினைத்து தியானம் பண்ணிவிட்டு அதை செய்திருப்பார் நம்ம எடுத்துக்கொள்ளணும். நூலில் வெளிப்படையாக எந்த ஸ்லோகமும் இல்லை. நேரடியாக நூல் ஆரம்பிக்குது. நம்ம நூலை தொடங்கலாம். முதல் ஸ்லோகம். स्थूलो मांसमयो देहः सूक्ष्म स्यात् वासनामयः ज्ञानकर्मेन्द्रियैः सार्धं दीः प्राणौ तच्छरीरगौ स्थूलो मांसमयो देहः
சூக்ஷ்ம ஸ்யாத் வாசனாமயः ஞான கர்மேந்திரியை சார்த்தம் தீப் பிராணௌ தச்சரீரகௌ. நிகழ்முறை இன்னொரு வேணுமா? இன்னொரு நூல் வேணுமா? இன்னும் அது நிகழ்முறை. இன்னொரு முறை படிக்கலாம். ஸ்தூலோ மாம்சமயோ தேகः சூக்ஷ்ம ஸ்யாத் வாசனாமயः ஞான கர்மேந்திரியை சார்த்தம் தீப் பிராணோ தச்சரீரகோ. நான் என்று நம்ம யோசிக்கிற பொழுது, நாம் நினைக்கிற பொழுது, நமக்கு நான்கிற எண்ணம், நான் யார் அல்லது நீ யார் அப்படின்னு கேட்ட என்ன சொல்கிறோம்? இந்த ஸ்தூல சரீரம் வரைக்கும் நான்கிற எண்ணம் இருக்குது. நான் யார் நீ யாருன்னு கேட்டால் உடம்பை மையமாக வச்சு தான் நம்ம நான்னு சொல்கிறோம். சிலர் உடல் மட்டுமே, இந்த ஸ்தூலமான உடம்பையே நான் நினைக்கிறார்கள். சிலர் மனசு தான் நான் நினைக்கிறார்கள். இல்லை இந்திரியங்கள் தான் நான் நினைக்கப்படுது, அல்லது புத்தி தான் நான் நினைக்கப்படுது, அல்லது இது எல்லாம் சேர்ந்தது நான் என்று எல்லாம் கலந்த கலவை நான் அப்படின்னு நினைக்கப்படுது. இல்லை இதற்கு மேலே வேற ஏதோ உயிர் இருக்குது, உயிர் தான் நான் நினைக்கப்படுது. இப்படி நான்கிறதுல நமக்கு பல்வேறு மதங்கள் இருக்கின்றன. சாதாரணமாக உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் இருக்குது. உடம்பு தான் நான்கிற எண்ணம், அல்லது உடம்பும் நான்கிற எண்ணம் இருக்குது. இந்த உடல் என்கிற பொழுது 3 உடல், ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், 3 உடல் இருக்கு. இங்க ஆச்சாரியர் என்ன தொடங்குறார்? இந்த ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம் மூன்றுமே நான் அல்ல. இந்த மூன்றுமே ஆத்மா அல்ல. ஆத்மா இதற்கு வேறானது என்று முதல்ல ஸ்தூல சரீரம் எப்படிப்பட்டதுன்னு விவரிக்கிறார். ஸ்தூலோ மாம்சமயக. இந்த ஸ்தூல சரீரம் மாம்சமயமானது. ஸ்தூல சரீரம், ஸ்தூலம்னா நம்மால் கண்ணால் பார்த்து அறியக்கூடியது எதுவோ அது ஸ்தூலம்னு சொல்கிறோம். கண்ணுக்கு தெரியாத சூக்ஷ்மம்னு சொல்கிறோம். ஸ்தூலமாக இந்திரியங்களுக்கு விஷயமாகக்கூடியது எதுவோ அது ஸ்தூலம். ஆனால் இந்த உடம்பு, மாம்சமயமான இந்த உடம்பு பார்த்தவுடனே நமக்கு தெரிகிறது. நம்மளுடைய உடம்பும் நம்மால் உணர முடிகிறது. புறத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய உடலையும் நம்மால் பார்க்க முடியுது. அந்த மாம்சமயமான ஸ்தூல உடம்பு, இந்த ஸ்தூல உடம்புங்கிறது மாம்சமயம். மாம்சமயம்னா என்னது? மாம்சம் இருக்குது, அதுக்குள்ளே நரம்பு இருக்குது, எலும்பு இருக்குது, ரத்தம் இருக்குது, மஜ்ஜை இருக்குது. அதனால் சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம். 7 தாதுக்களால் ஆனது இந்த ஸ்தூல உடம்பு. அதனால் என்னது? 7 தாதுக்கள்ங்கிறது அடிப்படை மண் தான். இந்த பஞ்சபூதங்களால் ஆனது. இல்லை ஸ்தூலமயம், ஸ்தூலம் மாம்சமயம்னு சொல்கிறதுலேருந்து இது பஞ்சபூதங்களினால் ஆனது என்பதுதான். அன்னத்திலிருந்து தோன்றி அன்னத்தினால் வளர்ந்து அன்னமயமாக இருக்கக்கூடியது. இல்லை ஸ்தூல சரீரத்தை இன்னொரு விதமாக சொன்னால் அன்னமய கோஷம் அப்படின்னு பேர். அதுக்கு தத்துவ போதம்லாம் படிச்சிருக்கணும். அன்னமய கோஷம் அப்படி ஸ்தூல சரீரத்துக்கு இன்னொரு பேர் அன்னமய கோஷம்னு பேர். அன்னமய கோஷம்னா அன்னத்தினால உற்பத்தியாகி அன்னத்தினால வளரக்கூடியது. அம்மா அப்பா சாப்பிட்ட உணவு தான் அது உயிராக ஆகி இன்னொரு ஆண் உடம்புலேருந்து பெண் உடம்புக்கு சேர்ந்து அப்புறம் ஒரு ஸ்தூலமான பருவுடல் வருகின்றது. அதனால் தாய் தந்தை உணவு அதனுடைய ஒரு அம்சம்தான் இந்த ஸ்தூல உடம்புக்கு அடிப்படை. அதிலிருந்து தோன்றி வருது. அப்புறம் வந்ததுக்கப்புறம் என்னது? இட்லி, தோசை, பூரி, பரோட்டா அதை சாப்பிட்டு வளர்ந்தது தான். வெரைட்டியாக புதுசாக கண்டுபிடிச்சி அவங்க சாப்பிட்டு வளர்ந்தது தான். உணவை சார்ந்து இருக்கக்கூடியது உடல். அதனால் அன்னத்தை சார்ந்து அன்னத்தினால் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் இது அழிகிற போது என்னது? சாப்பிட்டே சாகுறோம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தா அதிகப்படியான மரணம், உணவு இல்லை பட்டினியால் இறப்பவர்களுடைய எண்ணிக்கையை விட அதிகப்படியான உணவு அல்லது தவறான உணவு, அதனால தான் மரணம் வருது.
சாப்பாடு தான் யமனாக இருக்குது. நமக்கு யமனாக இருக்கிறது உணவு தான். கலியுகத்தில் அப்படி தான் இருக்குது. ஒரு காலத்தில் வேதம் சொல்கிறபடி 100 வருடம் 120 வருடம் ஆயுள் சொல்லி இருக்குது. ஆனால் இந்தியாவில் சராசரி ஆயுள்னா 60லேருந்து 65. ஏன்னா சாப்பாடு தான் காரணம். சாப்பாடு, தவறான உணவு, கெமிக்கல் ரசாயன கலப்புள்ள உணவு, அளவுக்கு அதிகமான உணவு, உண்ணக்கூடாத நேரத்தில் சாப்பிட்றதுனால வர்றது முக்கியம். அதனால் சாப்பாடு தான் மரணத்திற்கு காரணமாக உணவு தான் இருக்கின்றது. அப்புறம் இவன் மரணம் அடைந்த பிறகு என்னென்னா உணவாக தான் ஆகிறான். மண்ணோட மண்ணாக போனால் என்னது, அங்கே இருக்க புழு பூச்சிகள்லாம் உணவாக ஆகின்றது. அதனால் உணவிலிருந்து தோன்றி உணவுனால் வளர்ந்து ஒரு திரும்ப உணவாக ஆகக்கூடியது. அதனால் உடம்புக்கு, ஸ்தூல உடம்புக்கு அன்னமய கோஷம்னு பேர். அன்னமயமாக அது இருக்கின்றது, அன்னஸ்வரூபமாக அது இருக்கின்றது. வேறு விதமாக சொன்னால் மண்ணிலிருந்து வந்து மண்ணினால் வளர்ந்து திரும்ப மண்ணாகவே போகக்கூடியது. அன்னம் என்ன, அது மண்ணிலேருந்து தானே வருது. அன்னம் உணவு, மண் பிருத்திவி பூமியிலிருந்து தான் வருது. அதனால் திரும்ப அதிலிருந்து வரக்கூடிய அதே காய்கறி கீரைகள் பழங்களை சாப்பிட்டு வளர்ந்து அதுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் திரும்ப அவன் மண்ணாகவே ஆகிவிடுகிறான். அதனால் மண்ணுங்கிறது மற்ற பூதங்களுக்கு உபலட்சணம். அதனால் பஞ்சபூதத்தினால் ஆனது. அதனால் இந்த ஸ்தூல உடம்புனா பஞ்சபூதத்தினால், பஞ்சீகிருதமான பஞ்சபூதத்தினால் ஆனது இந்த ஸ்தூல உடல். அதனால் ஸ்தூல உடலுக்கு சொல்லப்பட்ட லட்சணம்லாம் நம்ம தத்துவ போதத்திலேருந்து பார்த்து ஞாபகப்படுத்திக்கலாம். தத்துவ போதம் அதான் நமக்கு மூல நூல், வாய்ப்பாடு அதான். பஞ்சீகிருத பஞ்சமகா பூதைகிருத்தம் சத்கர்ம ஜன்யம் சுக துக்காதி போகாயதனம் ஷரீரம் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யதி இது ஷட்விகாரவத் ஏதத் ஸ்தூல சரீரம். அந்த ஸ்தூல சரீரம்னா என்னது, பஞ்சீகிருத பஞ்சமகாபூதைகி கிருத்தம். பஞ்சீகிருத்தமான பஞ்சமகாபூதங்கள்லேருந்து தோன்றியது. பஞ்சீகிருத்தம்னா தெரியும், தனித்தனியாக இருக்கக்கூடிய பூதங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்ததுக்கு பேர் பஞ்சீகிருத்தம்னு பேர். அதுக்கு மேலே விளக்கம் கேட்கக்கூடாது. அது தத்துவ போதம் கேம்பில் வந்து அட்டன் பண்ணணும். அதுக்கு தத்துவ போதம் கேம்ப் நடந்தால் அங்கே அட்டன் பண்ணணும், இல்லைன்னா ஆன்லைனில் இருக்குது கேட்டுக்கணும். அதனால் தனித்தனியாக இருக்க பஞ்சபூதங்களை ஒன்றோட ஒன்று கலந்த அதுக்கு ஸ்தூல பஞ்சபூதங்களாக வருகின்றது. அதுக்கு பேர் பஞ்சீகிருத்தம்னு பேர். நம்ம அரிசி, உளுந்து, தண்ணீர் எல்லாம் தனித்தனியாக இருந்து எல்லாத்தையும் சேர்த்தா அரிசி மாவு ஆகுது, அப்புறம் இட்லி ஆகுது. அதனால் அந்த ஸ்தூலமான இட்லி எப்படி வந்ததுன்னா தனித்தனியாக இருந்த பல பொருள்கள் சேர்ந்து அதில் இருந்து வந்ததுன்னு. அது மாதிரி தனித்தனியாக இருந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்து கலந்து இந்த உடல் வந்து இருக்கின்றது. அதனால் பஞ்சமகாபூதைகி கிருத்தம். அதுக்கப்புறம் எந்த பஞ்சபூதத்திலேருந்து வந்தால் எல்லாம் ஒரே மாதிரி தானே இருக்கணும். ஒரு அரிசி மாவுலேருந்து ஊற்றுற இட்லி, எல்லா இட்லியும் ஒரே மாதிரி தானே இருக்குது. ஆனால் இந்த உடம்பு ஒரே மாதிரியே இல்லையே, ஒன்று ஒன்று ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்ன காரணம்னா அது மட்டும். அதனால் சத்கர்ம ஜன்யம்னா இந்த புண்ணிய பாவம் கர்மாவினுடைய விளைவாக வரக்கூடியது. அதோடு அதுவும் சேர்ந்துருக்கு. ஸ்தூல உடம்பு அது பஞ்சபூதத்திலிருந்து வருது. எந்த ஜீவனுக்கு எந்த மாதிரியான ஸ்தூல உடம்புங்கிறது அந்த ஜீவன் செய்த புண்ணிய பாபத்தினுடைய அடிப்படையில் வருகின்றது. அதுதான் உடம்புல, ஸ்தூல உடம்புல இருக்கக்கூடிய வேறுபாட்டுக்கு காரணம். அது ஆணா பெண்ணா, ஒரு மனுஷனா இல்லை வேற உயிரினமா, ஒரு செல் உயிரியா இல்லை பெரிய ஓரறிவு உயிரினமா இல்லை ஆறறிவு உயிரினமா, ஆனா பெண்ணா, மற்ற எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் அதுக்கு பின்னாடி அந்த புண்ணிய பாப்பம்ங்கிறது இருக்குது. அதனால் சத்கர்ம ஜன்யம். இங்கே சத்கர்மாங்கிறத மட்டும் சொல்லியிருக்கு, ஏன்னா மனித பிறவிங்கிறத மையமாக வச்சு சொல்லியிருக்கு. புண்ணிய பாபம் ரெண்டும். அதுக்கப்புறம் இந்த உடம்புனால நமக்கு என்ன பிரயோஜனம்னா சுக துக்காதி போக ஆயத்தனம். சுக துக்கம் முதலான போகங்களை அனுபவிக்கிறதுக்கு, இந்த ஜீவன் அனுபவிக்கிறதுக்கு, சூக்ஷ்ம சரீரத்தோடு ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் சுக துக்கத்தை இருந்து அனுபவிப்பதற்கு ஒரு இருப்பிடமாக இருக்கின்றது. அதனால் போக ஆயத்தனம்னு பேர். ஆயத்தனம்னா இருப்பிடம். சூக்ஷ்ம சரீரம் இருந்து வேலை செய்கிறதுக்கு இடமா இந்த ஸ்தூல சரீரம் இருக்குது. போக ஆயதனம். அதுக்கப்புறம் இது பிறந்து வளர்ந்து பரிணாமம் அடைந்து ஒரு காலத்தில் தேய்ந்து இல்லாமல் போய்விடுகிறது. ஷட்விகாரவத் அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமதே அபக்ஷீயத்தே வினஷ்யத்தின்னு
அழிந்து விடுகின்றது. இதுதான் ஸ்தூல சரீரம். ஸ்தூல சரீரம் சுருக்கமாக புரிஞ்சுக்கொள்ளணும், பஞ்சபூத காரியம். அதனால் ஜடமானது, அதனால் அது நான் இல்லை. அதனால் இங்கே அதை சொல்லலை. இங்கே முதல்ல சொல்லியிருக்கிறது இந்த ஸ்தூல சரீரம்னா அது மாம்சமயமானது என்பது மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் சூக்ஷ்ம சரீரம் என்பதை சொல்கிறார். அதை நம்ம அடுத்த வகுப்பில் தொடர்வோம்.